Hello students, welcome back to English and Maths Academy. இது 10th Mathematics, Chapter 2 Numbers and Sequences. Exercise 2.8, question number 9. Find the rational form of the number 0.123. பார்க்கலாமா? Okay students, given that 0.123 bar போட்டிருக்காங்க. It is called non-terminating and repeating decimal expansion. Okay, இது எப்படி எழுதிக்கலாம்? It is equal to 0.123 123 123 and so on. இது போல போயிட்டே இருக்கும். ஓகேயா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை ஜிபியா மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம்? 0.123 ப்ளஸ் 0.000123 plus 0.00000123 plus and so on to infinity. Okay, அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? sum to infinity. We have s infinity equal to a by 1 minus r. Here a equal to first term. So a equal to 0.123 and r equal to common ratio, that is t2 by t1 equal to 0.000123 divided by 0.123 equal to, இப்போ பேலிங்கில் என்ன பண்ணலாம்? 3 பிளேஸ் தள்ளி கொண்டு வரலாமா? இது 3 பிளேஸ் தள்ளி வந்தால் 0.123 கிடைக்கும். இது இன்டிஜராக மாறிக்கும் 123. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? r ஈக்குவல் டு 0.001 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு, இது ரேஷனல் ஃபார்ம் மாற்றி எப்படி மாற்றலாம்? 1/1000. ஓகே, இப்போ எடுத்து போஸ்ட் பண்ணலாமா? therefore s infinity equal to a by, where a equal to 0.123 divided by 1 minus r, 1 minus 1/1000 equal to 0.123 divided by, LCM எடுங்க, 1000 ones are 1000 minus 1 divided by 1000 equal to 0.123 divided by 1000 minus 1 equal to 999 divided by 1000 equal to, இப்போ இந்த கோஷன் ஃபார்மை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மல்டிப்ளையாக மாறும். அப்படி மல்டிப்ளையாக மாற்றுறப்ப இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கணும். அதாவது 0.123 இன்ட்டு 1000 by 999. இப்போ இந்த 3 ஜீரோவுக்கு டெசிமல் ரிமூவ் ஆகிடும். ஈக்குவல் டு 123 டிவைட் பை 999. இட் இஸ் கால்ட் ரேஷனல் ஃபார்ம். இதை நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றுறதா இருந்தால் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 4 3s are 12, 3 1s are divided by 3 3s are 3 3s are and 3 3s are. Therefore s infinity equal to 41 divided by 333, which is called the rational form. That's all. Thanks for watching.